தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य गणानान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनम्। ॐ श्री महागणपतये नमो नमः। ॐ प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேभ्यो சத்குருभ्यो நமோ நமஹ. ஹரிஹி ஓம். அனைத்து சாய் டிவி நேயர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 4வது அத்தியாயம் 33வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச ஸ்ரேயான் திரவ்யமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞः பரந்தப சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே. பகவான் கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் பரம்பரா மகிமை, அதாவது குரு சிஷ்ய பரம்பரையினுடைய மகிமையையும் தந்தை மகன் ஆகிய இந்த 2 விதமான இந்த பரம்பரைகளினுடைய மகிமையை விளக்கினார். அதை அர்ஜுனன் கேள்வி கேட்பதாக, இவருடைய பிறப்பு முந்தையதா பிந்தையதா என்று விளங்கி கொள்வதற்காக அவர் கேள்வி கேட்குற மாதிரி அதை கேள்வி கேட்டு பரம்பரையினுடைய மகிமையை சொல்லிட்டு, பிறகு தன்னுடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன, அதனுடைய ரகசியம் என்ன, தன்னுடைய கர்மத்தினுடைய போக்கு என்பதென்ன, அதனுடைய சூக்ஷ்ம தன்மை என்ன அப்படிங்கிறத விளக்கினார். இதுதான் 4வது அத்தியாயத்தினுடைய தொடக்கம். அப்போது தன்னுடைய ஜென்மத்தினுடைய, அதாவது மனிதனாக அவர் தோன்றுவதற்குண்டான காரணங்கள், மற்ற அவதாரங்களினுடைய நோக்கம் என்ன என்பதை நமக்கு புரிய வைத்துவிட்டு, பிறகு தன்னுடைய கர்மத்தினுடைய சூக்ஷ்மங்களை சொல்ல ஆரம்பித்தார். என்னுடைய பிறப்பினுடைய மற்றும் என்னுடைய கர்மத்தினுடைய தத்துவத்தை சூக்ஷ்மங்களுடன் யார் ஒருவர் புரிந்து கொள்கிறாரோ அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கர்ம பலனை விட்டொழித்து நிறைநிலையை அடைகிறார் அப்படின்னு ஆரம்பித்தார். ஸோ அதற்கு என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அவரே சொன்னார். அதற்கு கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் காணுவது என்கின்ற அந்த ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆரம்பித்தார். சார், அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி தொடங்கி கர்மத்தினுடைய சூக்ஷ்மங்களையும் குணங்களுடைய சூக்ஷ்மங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்னு அதை தொடர்ந்தார். அப்போ கர்மத்தினுடைய சூக்ஷ்மங்கள் குணங்களுடைய சூக்ஷ்மங்கள் ஒருவருடைய இயல்பினுடைய அடிப்படையில் அமைகின்றன அப்படிங்கிறது நமக்கு சாதுர் வர்ணியம்மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷா தஸ்ய கர்த்தாரம் அபி மாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம் அப்படின்னு சொல்லி மனிதர்களை 4 வகைப்பட்ட இயல்பு உடையவர்களாக கண்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒவ்வொருவரும் தன்னுடைய இயல்பை புரிந்து கொண்டு அந்த இயல்புக்கேற்ற கர்மங்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய குணங்களில் அடைபடாத அளவுக்கு பக்குவப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார்.
அந்த சாதனைகளுக்காக நமக்கு வந்து யஜ்ஞங்கள் சொல்லப்பட்டன, 12 யஜ்ஞங்கள் சொல்லப்பட்டன. செய்ய வேண்டியது என்ன? மனிதனாக பிறந்தவன் செய்ய வேண்டியது என்ன? அவன் இந்த உலக வாழ்க்கையில் வெற்றியுடன் வாழ வேண்டும், நிம்மதியுடன் வாழ வேண்டும்னா யஜ்ஞத்துடன் வாழ்க்கையை தொடர வேண்டும். 12 யஜ்ஞங்கள் பகவான் கிருஷ்ணரினால் பரிந்துரைக்கப்பட்டன. அதில் தலை சிறந்த யஜ்ஞமாக பிரம்மஞான வேள்விங்கிறத சொன்னார். ஸ்மிருதிகள் எல்லாம் 5 மகா யஜ்ஞங்களை பஞ்சமகா யஜ்ஞங்கள் என்று அவைகள் வந்து இதே விஷயத்தை வேறு விதமாக சொல்லுகின்றன அப்படிங்கிறத கடந்த தொகுப்புகளில் நம்ம பார்த்துட்டோம். அப்போது இந்த யஜ்ஞங்களினுடைய தாரதமியங்கள் எல்லாம் சொல்லி முடித்துவிட்டு இந்த யஜ்ஞங்களினுடைய வகைப்பாடு, அதாவது வந்து யஜ்ஞங்கள் வந்து இவர் வந்து 2ஆக பிரிக்கிறார் பகவான் கிருஷ்ணர். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் 4வது அத்தியாயத்தில் ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் நாம் பார்த்த சமாச்சாரங்கள். அப்பப்போ இந்த சிம்ஹாவலோகனம் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். சிம்ஹாவலோகனம் அப்படின்னா சிங்கம் வந்து கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அப்படி திரும்பி பார்க்கும். ஒரு சிங்கம் வந்து திரும்பி பார்த்தா எப்படி பார்க்கும்? ஒரு எலிக்குட்டி திரும்பி பார்த்தா, ஒரு பூனை திரும்பி பார்த்தா எப்படி பார்க்கும்? சிங்கம் அப்படிங்கிறது கம்பீரமாக பார்க்கும் இல்லையா? அந்த மாதிரி அந்த அந்த என்ன சொல்லுவோன்னு ஞான கம்பீரியத்துடன் நம்ம அப்படி திரும்பி நம்ம வந்ததை பார்த்து கொடுணும். அப்போ ஞானம் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஒரு காம்பீரியமான ஒரு சமாச்சாரமாக நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. ஞானம் எங்கே இருக்கிறதோ அங்கே வீரியம் இருக்கும், வீரியம் எங்கே இருக்கிறதோ அங்கே விஜயமும் இருக்கும். அதாவது வீரியம் என்பது இந்த இடத்துல விவேக ஞானம் வைராக்கிய சக்தின்னு சொல்லப்படுகிறது. சரி, இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞ பரந்தப. இந்த 12 யஜ்ஞங்களையும் 2ஆக பிரிக்கிறார். ஞான யஜ்ஞங்கள், திரவிய யஜ்ஞங்கள் அப்படின்னு பிரிக்கிறார். சரியா? இந்த ஞான யஜ்ஞங்கள் திரவிய யஜ்ஞங்கள் அப்படிங்கிறத ஏன் பிரிக்கின்றார் அப்படின்னா, திரவிய யஜ்ஞங்கள் கர்மத்துடன் தொடர்பு கொண்டவைகள், இந்த சிருஷ்டியுடன் தொடர்பு கொண்டவைகள், கர்ம பலனைத்தான் தருபவைகள். கர்ம பலன்கள் வந்து மறுபடியும் வந்து வாழ்க்கையை தொடரச் செய்யும். அது இந்த சரீரத்தோட ஒரு சம்பந்தத்தை வைத்திருக்கக்கூடிய அந்த பணியை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்த சரீரத்தோடையும் சம்பந்தம் ஏற்படுத்தி வைக்கும். அடுத்த சரீரத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும், தாயினுடைய வயிற்றுக்குள்ளே வந்து அங்கே என்ன ஏசி ஏர் கண்டிஷனாக இருக்கிறது, மேலே பார்த்தா உணவு பை இருக்கும், இங்கே சைடில் பார்த்தோம்னாக்கா சுற்றிலும் பார்த்தீங்கன்னாக்கா மலக்குடல் வரும், கீழே வந்து மூத்திரப்பை இருக்கும், இதற்கு நடுவில் அந்த குழந்தை வந்து இருக்கணும், ஒரே ரத்தமும் சதையுமாக வழியில் வந்து. இதெல்லாம் இப்படி ஒரு நெகட்டிவிட்டியாக தான் சொல்லணுமா சுவாமிகளே அப்படின்னாக்கா, இது பாசிட்டிவாக நம்ம மனசு ஏற்றுக்கொள்ளுகிறது அப்படிங்கிறது வந்து அதுவும் இறைவன் செயல் தான். அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து தாய்க்கும் சேய்க்கும் அது வேதனையாக இருந்தாலும் அந்த குழந்தையை வந்து ஒரு சந்தோஷமாக தன்னுடைய பெற்றோர்கள் வந்து பார்க்கறதுங்கிறது அதுவும் இறைவனுடைய அருளால் தான். ஒரு தாய் வந்து எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு வந்து இவ்வளோ உயிர் எடுக்கிறியேன்னு ஒரு குழந்தையை பார்த்து கேட்குற மாதிரி இயற்கை இல்லை. அதில் ஒரு பிரியம் இருக்கிறது. அந்த பிரியம்தான் இறைவனுடைய அனுக்கிரகம். சரியா? ஆனாலும் கூட அதில் இருக்கக்கூடிய தோஷங்களை வந்து மனசு வந்து தெரிந்து வைத்து கொண்டால் அந்த தோஷத்திலிருந்து நமக்கு நிவர்த்தி கிடைக்கும். இது வந்து நெகட்டிவாக ஒரு மாதிரி வந்து நம்முடைய வாழ்க்கையே நாமளே மட்டம் தட்டி கொள்வதற்காக சித்தர்களும் ஞானிகளும் வேதங்களும் சொல்லுவதில்லை. இதனுடைய ரியாலிட்டி, வாழ்க்கையினுடைய உண்மைத்தன்மை தான். அதே சாஸ்திரம்தான் சொல்லுகிறது. ஊனுடம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோயில் அப்படின்னு சொல்லுகிறதா இல்லையா? இதே சரீரம்தான் வந்து மிகவும் மதிக்கத்தக்க பொருள் அப்படின்னு சொல்லுகிறது. அப்போது இந்த டிவிஷன் வந்து எதற்குன்னு நமக்கு புரிஞ்சுக்கிடணும். திரவிய யஜ்ஞங்கள் அப்படின்னா அந்த யஜ்ஞங்களுக்கு உலகத்தினுடைய பொருள்கள் தேவைப்படுகின்றன. ஒரு யஜ்ஞம் பண்ணணும்னாக்கா நமக்கு முதல்ல செங்கற்கள் வேணும், மணல் வேண்டும், அதற்கு முன்பு நமக்கு வந்து இடம் வேணும், அந்த ஹோமம் பண்ணுறதுக்கு உண்டான இடம் வேணும். இப்போ தான் எல்லாம் ஃப்ளாட் கல்ச்சர் ஆகிடுச்சு இல்லையா? ஃப்ளாட்டில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சுட்றான். எப்படி வச்சுட்றான்னு கேட்டால் யஜ்ஞம் பண்ணப்படாது. சரி, ஒரு அப்பார்ட்மெண்ட் சொசைட்டின்னு சொல்லப்படுகிற அதில் ஃப்ளாட்டில் தான் பண்ணக்கூடாது. அந்த சொசைட்டிக்குன்னு ஒட்டுமொத்தமாக ஒரு யஜ்ஞசாலைன்னு வைக்க வேணுமா இல்லையா? அதில் இடம் இருக்காது.
எல்லா இடமும் இருக்கும். ஒரு தோட்டம் வைக்கிறதுக்கு இடம் இருக்கும், அப்புறம் வந்து என்னது இந்த ஃபவுண்டன் வைக்கிறதுக்கு இடம் இருக்கும், வாட்டர் ஃபவுண்டன் சொல்லுவோம் இல்லையா, அது வைக்கிறதுக்கு இடம் இருக்கும், குழந்தைகளுக்கு எல்லா மெட்டீரியலும் பண்ணுறதுக்கு இடம் இருக்கும், லைப்ரரிக்கு இடம் இருக்கும், அத்தனைக்கும் இடம் இருக்கும். ஒரு கோயிலுக்கும் ஹோமத்துக்கும் இடம் இருக்காது. ஏன்? மனசில் இடம் இருக்கிறது இல்லை. மனசில் இடம் வேணும் முதல்ல, பிறகு ஸ்தூலமாக இடம் வேண்டும். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பண்ணுறதுக்கு கால நேரங்கள்லாம் கைகூடி வரணும். செங்கற்கள் முதற்கொண்டு அத்துணை சமாச்சாரங்களும் வேண்டும். அன்னைக்குன்னு பார்த்து மூடு அவுட் ஆகிடப்படாது, நம்முடைய மூடு அவுட் ஆகிடப்படாது, அடுத்தவாளுடைய செய்து வைக்கக்கூடிய அந்த சாஸ்திரிகளினுடைய மூடுகளும் அவுட் ஆகிடக்கூடாது. இப்போ இத்தனை கண்டிஷன்ஸோடு பண்ண வேண்டியது திரவிய யஜ்ஞம். இது வந்து நான் வந்து தெய்வ யஜ்ஞத்தை மட்டும் சொல்லிட்டேன். மற்ற யஜ்ஞங்கள்லாம் இன்னும் கிளிஷ்டம். தெய்வ யஜ்ஞமாவது டக் டக் டக்குன்னு எல்லாம் வந்து அந்த டைமுக்கு வந்து வாங்கோ வைங்கோ அப்படின்னு சொல்லி கடன்னு முடிச்சுட்டு போயிடலாம். பிராணாயாம யஜ்ஞம் அப்படின்னா அப்படியே தன்னுடைய பிராணனை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்திரிய சம்யம யஜ்ஞம் அப்படின்னாக்கா இந்திரியத்தின் மீது அப்படியே ஒரு கண் பார்வை வைத்துக்கொண்டே அதை கட்டுப்படுத்தி கொண்டு ஒழுங்குபடுத்தி கொண்டே இருக்கணும் இல்லையா? அப்படி எல்லாம் சிரமப்பட்டு செய்ய வேண்டிய யஜ்ஞங்கள் திரவிய யஜ்ஞங்கள் என்று கூறப்படுகின்றன. அவைகளுடைய குணம் என்ன அப்படின்னு கேட்டால், கர்மத்துடன் நம்மை பந்திப்பது, கட்டு வைப்பது. அப்போ மறுபடியும் வந்து இந்த திரவிய யஜ்ஞங்கள்லாம் பண்ணினா மறுபடியும் நான் கர்ம பந்தத்திற்குள்ளே தான் போகணும். ஆனால் குருவினுடைய துணை இருந்தால் இந்த திரவிய யஜ்ஞங்களை நான் வேறு விதமான பாவனையுடன், அதாவது சுயநலம் இல்லாமல் பரநலத்திற்காக அனைவருக்குமாக செய்கிறது, அனைவருக்குமாக செய்ய வேண்டும் அப்படின்ன உடனே நான் தான் ராஜா, நான் அத்தனை பேருக்கும் செய்கிறேன்னு அகங்காரம் இல்லாமல் யஜ்ஞ பாவனையுடன் செய்ய வேண்டும், சரணாகதியுடன் செய்ய வேண்டும், ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும். அப்படி பண்ணும் பொழுது இதே யஜ்ஞ காரியங்கள் நமக்கு பந்தத்தை கொடுப்பதற்கு பதிலாக மன தூய்மையை தருகின்றன. அதுதான் திரவிய யஜ்ஞங்களினுடைய சூக்ஷ்மங்கள். இதெல்லாம் எந்த சாஸ்திரத்திலையும் எல்லா சம்பிரதாயங்கள்லையும் வந்து இந்த மாதிரி கர்மங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் நம்முடைய சனாதன தர்மம்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து அந்த தர்மத்தை வந்து ஆதிசங்கரர் வந்து 6 விதமான உருவ வழிபாடாக நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். உருவ வழிபாடு மட்டுமல்ல, அதற்கு மேல் இருக்கக்கூடிய சமாச்சாரங்களை எல்லாம் சொல்லியிருக்கின்றார். நம்ம பகவத்கீதையை படிக்க 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 அத்தனையும் நமக்கு வெட்ட வெளிச்சமாகும். அதில் நமக்கு சௌரம், கணாதிபத்தியம், கௌமாரம், சைவம், வைஷ்ணவம், சாக்தம் அப்படின்னு சொல்லி 6 டிவிஷன்ஸ் இருக்கிறது. அந்த 6மே உருவ வழிபாடையும் கொண்டிருக்கிறது, அருவ வழிபாடையும் கொண்டிருக்கின்றது. அதாவது சகுண நிர்குண வழிபாடுகளை நமக்கு கொடுக்கிறது. கடைசியில் எல்லாமே எதை உணரச் செய்கின்றன அப்படின்னு கேட்டால், அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற அந்த வேதாந்தத்தினுடைய சாரத்தை தான் நமக்கு புகட்டுகின்றன. அதனால தான் இந்த யஜ்ஞங்கள்லாம் அவ்வளோ வேல்யூ. இப்போ இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னா, யஜ்ஞத்துடன் வாழ்வாயாக. இந்த யஜ்ஞங்கள்லாம் என்ன சொல்லப்பட்டாச்சு? திரவிய யஜ்ஞம்னு ஒரு யஜ்ஞம் இருக்குது. எல்லாருக்கும் தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. தப்போ யஜ்ஞம்னு ஒன்று சொல்லியாச்சு. நமக்கு எது வந்து வாய்க்கிறதோ, எது கன்வீனியண்ட்டாக இருக்கிறதோ அதை பிடிச்சிட்டே வாழ்க்கையை ஓட்ட வேண்டியது தான். ஆனால் அது அடுத்த ஸ்டேஜ் கூட்டிகிட்டு போய்டும் நமக்கு. அப்போ இந்த கர்ம யோகமும் உபாசனா யோகமும் எங்கே கூட்டிகிட்டு போகும்னு கேட்டால், ஞான யோகத்துக்கு நம்மளை அழைச்சிண்டு போகும். அதனால தான் அவ்வளவு சிறப்பு அதற்கு. அதை தான் டிவிஷன் கொடுக்குற. திரவிய யஜ்ஞங்களை காட்டிலும் ஞான யஜ்ஞமானது உயர்ந்தது, மேலானது. எப்படி சார் அப்படிங்கிறதுக்கு க்ளூ கொடுக்குறார் அடுத்த லைனில். ஏன்னு கேட்டால், கர்மங்கள் அத்தனையும் ஞானத்தில் லயம் பெறுகின்றன. எப்படி ஞானத்தில் லயம் பெறுகின்றனன்னு சொல்ல முடியும்? ஏனென்றால் கர்மமானது அஞ்ஞானத்தினால் உண்டாகின்றது. அந்த சீக்வன்ஸை மறந்துடவே கூடாது. அதாவது நம்மை பற்றின முழு ஞானம் இல்லாத பொழுது, பிறக்கும்போது நம்மளை பற்றி தெரியலை. நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்கப்பட்டது? சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டது, சில விபரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டன. எதை பற்றிய விபரங்கள் அப்படின்னா, நமக்கு ஒரு பெயர் வழங்கப்பட்டது. ஒரு பெயர் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு பொருளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
பெற்றோர்கள் தான் இந்த தனக்கு பிறந்த குழந்தையை அழைப்பதற்கும் விவகாரத்திற்கு உதவுவதற்கும் ஒரு பெயர் வைக்கின்றார்கள். அவ்வளவுதானே ஒழிய நமக்கு பெயர் வைக்கலை. அவர்களுக்கு விவகாரம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பெயர் வைக்கப்பட்டது. அந்த பெயர் இந்த சரீரத்தினுடைய அந்த ஒரு அடையாளமாக வைக்கப்பட்டது. இப்போ எனக்கு என்ன பெயர் சொல்லலை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நாம் எந்த பெயர் கொடுக்கப்படுகிறதோ அந்த பெயராகவே நம்மை நாம் பாவிக்க ஆரம்பிக்கின்றோம். அந்த பெயர் ஒருவருடைய இன்னாருடைய, அதாவது ஒருவருடையனாக்கா இன்னாருடைய மகன், இன்னாருடைய பேரன், இன்ன வகுப்பினை சார்ந்தவன், இந்த இனத்தை சார்ந்தவன், இந்த தேசத்தை சார்ந்தவன் அப்படிங்கிற அத்தனை கட்டுக்குள்ளேயும் அடங்கிடுது. ஆனால் உண்மையான உண்மை என்ன நம்மை பற்றி அப்படிங்கிறத வேதாந்தம் தான் சொல்லுகிறது. அது படித்து புரிந்து கொள்ளும் பொழுது தான் தெரிகிறது, அட ராமச்சந்திரா, இது நமக்கு முதல்லையே தெரிஞ்சிருந்தா இவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்காதே. அப்போ தன்னை பற்றிய முழுமையான அறிவு இன்மையானது நமக்கு பயத்தையும் பிறகு தனக்கு ஒரு பாதுகாப்பு இன்மை என்கின்ற உணர்வையும் தருகின்றது. அதிலிருந்து நான் வெளியில் வர வேண்டும் என்பதற்காக நான் உலகப் பொருளை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு தாகமானது, ஆசையானது உண்டாகிறது. அந்த ஆசை கர்மமாக வடிவெடுக்கிறது. அந்த கர்மம் பலனை கொடுக்கிறது. அந்த பலனுக்காக மீண்டும் சரீரம் எடுக்கின்றேன், மீண்டும் பிறக்கின்றேன். அஜ்ஞானத்தோடு தான் பிறக்கிறோம், மறுபடியும் அஜ்ஞானத்துடனே வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அப்போ ஞானம் என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டால் அந்த அஜ்ஞானத்தை போக்கிடுது. அஜ்ஞானத்தை போக்கிட்டா என்ன ஆகிடும், அங்கே பயம் இருக்காது, பாதுகாப்பின்மை என்கின்ற உணர்வு இருக்காது, பிறகு நான் எதையாவது அடையணுங்கிற ஆசை இருக்காது, எல்லாமே லயமாகிடும், எல்லாமே லயமாகிவிடும். அதனால தான் இது இந்த விதத்தில் சொன்னால் புரியறது கொஞ்சம் கஷ்டம். பட் பகவானே சொல்ல போகின்றார். அத்தியாயத்தில் அவரே சொல்ல போகிறார். 5வது அத்தியாயத்தில் அவரே சொல்லுவார், அந்த ஞானமானது எப்படி கர்மத்தை எரிக்கின்றது. பஸ்மசாத் குருத்தேர்ஜுன அப்படின்னு வருகின்ற ஸ்லோகங்களையும் சொல்லுவார். அப்போ ஞானத்தில் அனைத்தும் லயமாகி விடுகிறது, அனைத்தும் அடங்கி விடுகிறது. ஞானம்தான் உயர்ந்தது. அதுவும் கூட இங்கே சொல்லப்படுகிற ஞானம் என்ன, பிரம்மாத்மைக்கிய ஞானம் என்று சொல்லப்படுகின்ற ஈஸ்வரனும் நான் ஒரே அம்சத்தில் இருப்பவர்கள். ஒரே அம்சம்னு சொன்னோடனே நவாம்சமா அல்லது அது என்ன காரகாம்சமாம்லாம் கேட்கக்கூடாது. ஒரே அம்சம்னாக்கா இருவருக்குமே சில விஷயங்களில் ஒற்றுமை இருக்கின்றது. இதெல்லாம் இந்த டாபிக்கெல்லாம் நமக்கு 7வது அத்தியாயத்திலிருந்து வரும். இப்போ நம்முடைய கர்மம், நம்முடைய அஜ்ஞானம், பிறகு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சரீரம், மனம், புத்தி, இவைகள்தான் 6 அத்தியாயங்களினுடைய தலைப்பு. நம்ம மறந்துடவே படாது. பகவத்கீதை முதல் 6 அத்தியாயங்களில் நம்முடைய அத்துணை சமாச்சாரங்களை பற்றி விபரமாக பரிசீலிக்கிறது, நமக்கு உணர்த்துகிறது. பிறகு 2வது 6 அத்தியாயங்களில் நமக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய உலகம் மற்றும் அதற்கு காரணகர்த்தாவாகிய கடவுள் என்கின்ற தத்துவத்தை பரிசீலனை செய்வித்து நமக்கு உண்மையை உணர்த்துகிறது. பிறகு கடைசியில் 3 அத்தியாயங்கள், அதாவது 13வது அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயம் வரைக்கும் இந்த இரண்டிற்கும் என்ன தொடர்பு, என்ன தொடர்பு இல்லை, எந்த மாதிரியான ஒற்றுமை வேற்றுமைகள் இருக்கின்றன என்பதை பரிசீலித்து நமக்கு உண்மையின் நிலையை உணர்த்துகின்றது. அதெல்லாம் அதுதான் பிரம்மாத்மைக்கிய ஞானம் அப்படிங்கிறது தான் ஞானம். அந்த ஞானத்தில் கர்மங்கள் அனைத்துமே, அது எந்த கர்மங்களாக இருந்தாலும் சரி, அது வேதத்தில் கூறப்பட்டதாக இருந்தாலும் சரி, வேதோக்தமாக இல்லாமல் இருந்தாலும் சரி, அத்தனையுமே அதில் பரிசமாப்தி அப்படின்னாக்கா முழுமை பெற்று அதில் லயமாகி விடுகிறது. அப்போ ஒருத்தருக்கு ஞானம் ஏற்பட்டெடுத்துன்னா அவருடைய கர்ம பலன்கள் அவரிலிருந்து விலகுகிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது ஒரு பெரிய பிரயோஜனம். ஞான யஜ்ஞத்தினுடைய பலனை இவ்வளவு சிம்பிளாக எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஆச்சரியம்தான். அதுதான் பகவானுடைய மகிமை, வேதவியாசருடைய திறமை. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இந்த திரவிய யஜ்ஞங்கள் ஆக அத்துணை யஜ்ஞங்களையும் வேறொரு டிவிஷன்லையும் பிரிக்கப்படுகிறது. என்ன அப்படின்னு கேட்டால், காய்க யஜ்ஞம், வாச்சிக யஜ்ஞம், மானசீக யஜ்ஞம், இப்படி 3ஆக பிரிக்கின்றார்கள்.
காயிக யஜ்ஞம் அப்படின்னா பாருங்களேன், தேவ யஜ்ஞம், திரவிய யஜ்ஞம், தப்போ யஜ்ஞம், பிராண யஜ்ஞம், ஆகார நியம யஜ்ஞம், இவைகள்லாம் காயிக யஜ்ஞம்னு சொல்கிறது. சுவாத்தியாய யஜ்ஞம், சுவாத்தியாயம் பண்ணுறது அப்படின்னா மந்திரத்தை உச்சாடனை பண்ணுறது வந்து வாச்சிக யஜ்ஞம் அப்படின்னு ஆகிறது. பிறகு வந்து ஆத்ம சம்யம யஜ்ஞம், இது வந்து மானசிக யஜ்ஞமாக கருதப்படுகிறது. ரைட்டா? ஆனால் ஞான யஜ்ஞம் என்பது ஞானத்தின் துணை கொண்டு புத்தியில் இருக்கக்கூடிய விவேக சக்தியுடன் செய்யப்படுவது. அதனால் இந்த மூன்றுக்கும் அது அப்பாற்பட்டது அப்படின்னு அதுவும் வந்து ஒரு சில ஆச்சாரியர்கள் சொல்லுவது உண்டு. ஆக எப்படிப்பட்ட யஜ்ஞமாக இருந்தாலும் ஞானத்தில் அது நிறைவடைகிறது. அப்போது அந்த ஞான யஜ்ஞம் தானே நம்ம பண்ணணும். ஏன்னா ஞான யஜ்ஞம் அத்தனையும் வந்து என்ன பண்ணிடுறது, துவம்சம் பண்ணி பூர்ணமாக தூய்மை ஆக்கி விடுகிறது, பஸ்மமாக்கி விடுகிறது, என்னுடைய கர்ம பலனையே என்னிடத்திலிருந்து நீக்கி விடுகிறது. அப்படிங்கிற அவ்வளோ பெரிய யஜ்ஞம் எவ்வாறு நமக்கு வந்து கிட்டும் அப்படின்னா, வேதாந்தம் பயின்றால் அதுவே ஞான யஜ்ஞம் என்று கூறப்படுகிறது. வேதாந்தம் எங்கே பயிரிடுவது அப்படின்ன உடனே குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ஷாப்பில் போய் பகவத்கீதை புஸ்தகம் வாங்கிட்டு வந்துட்டு, உபனிஷத்துக்களினுடைய புஸ்தகங்கள் ஒரு 4-5 வாங்கிட்டு வந்து டெய்லியும் ஒரு 2 மாதத்துக்கு படித்தா வேதாந்தம் கிடைச்சிடுமான? இல்லை. அது இறைவனுடைய அருளுடன், முதல்ல இறைவனுடைய அருள் வேண்டும், ஈஸ்வரானுகிரகம் வேண்டும். அதற்கு என்ன பண்ணணும்னு கேட்டால், நம்முடைய பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் ரொம்ப சீரியஸாக ஆரம்பிக்கணும். அதன் பிறகு ஈஸ்வர அனுகிரகத்துடன், ஆத்ம முயற்சியுடன், அதாவது ஸ்வப்பிரயத்தனத்துடன் ஒரு குருவை நாடி அணுக வேண்டும். இந்த குருவை நாடி அணுக அப்படியே கொஞ்சம் பகவத்கீதையை பற்றி அப்படியே எடுத்து விடுங்க, கடன்னு சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லப்படாது. தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினஹ. இவர் வந்து சொல்லுகிறார், பிரணிபாத்தேன, அவரை போன உடனே சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு, பிறகு சேவையா, அவருக்கு முறைப்படி சேவை செய்ய வேண்டும். இந்த குரு சிஷ்யனுடைய அந்த இணக்கம் அப்படிங்கிறது அது சேர்க்கைன்னு அர்த்தம். இப்போது ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, அங்கே வந்து ஆல்ரெடி ரத்த சம்பந்தம் இருக்கிறது. இங்கே ஒரு சம்பந்தமும் இல்லை. ஏன்னா ரத்த சம்பந்தமும் இருக்கிறது இல்லை. அப்படி ரத்த சம்பந்தம் இருக்கக்கூடிய தந்தையே வந்து குருவாக அமையிறது வந்து எல்லாருக்கும் அமையறதில்லை. அப்படி அமைஞ்சாலும் அது சரி வரதில்லை இந்த காலகட்டத்தில். அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் பிருகு வந்து, அந்த பிருகு மகரிஷி எல்லாம் வந்து தன்னுடைய தாய், தன்னுடைய தந்தை மற்றும் தன்னுடைய மகனுக்கெல்லாம் அவர் வந்து ஒரு பாலமாக அமைஞ்சார். பிருகு அவருடைய இவர் தானே வந்து வாருணி, அவர்களுக்கு இருந்த அந்த ஒரு சம்பந்தம் வந்து இப்பெல்லாம் பார்க்க முடிகிறதில்லை. குரு சிஷ்ய சம்பந்தம் அப்படிங்கிறது ஒரு பெக்கூலியரான சம்பந்தம். இது வந்து தாய் மகன் உறவு, தந்தை மகன் உறவு, இவைகளுக்கு அப்பாற்பட்டது. இன்ஃபேக்ட் வந்து இறைவனுடனான சம்பந்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு அதிசயம், மாபெரும் ஒரு அதிசயம். அதில் வந்து ஒரு சைடு தான் நமக்கு தெரியும், இன்னொரு சைடு நமக்கு தெரியாது. ஆனால் குருவனுடைய சம்பந்தம் என்பது பெற்றோர்களுடன் நமக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தையும், பிறகு ஈஸ்வரனுடன் நாம் உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய சம்பந்தத்தையும், இந்த இரண்டையும் நாம் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது இந்த இரண்டிற்கும் இடையில் இருப்பது புரியுதா இல்லைன்னு தெரியல. ஏன்னா பெற்றோர்கள் தன்னுடைய சரீரத்தின் மீது வாஞ்சையுடன் தன்னுடைய குழந்தைன்னு சொல்லி பாசம் காட்டுவார்கள். அந்த பாசம் நமக்கு பந்தத்தை ஏற்படுத்தும். இறைவன் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கர்ம பலனை நமக்கு கொடுக்கின்றான். இறைவன் வந்து பற்றற்றவன், அவன் நம்முடைய புத்தி சக்திக்கும் அப்பாற்பட்டவன். அங்கே நம்ம தொடர்பு கொண்டாலும் கூட அது போய் சேர்றதா இல்லையானே ஒரு டவுட் இருக்கும். அப்போ பெற்றோர்களிடத்தில் இருக்கக்கூடிய பந்தம் இல்லாமல், பற்று இல்லாமல், இறைவனுடன் இருக்கக்கூடிய அப்பாற்பட்ட அந்த நிலை இல்லாமல், அது நம்முடைய புத்தி சக்திக்கும் அப்பாற்பட்டு எட்டாத ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் இறைவன். அப்படியும் அல்லாமல் நமக்கு எட்டக்கூடிய, அதே போன்று நமக்கு ஏனிப்படியாகவும் தன்னை, அதாவது வந்து சிஷ்யனை தன்னுடைய சமநிலைக்கு உயர்த்தக்கூடிய
அந்த ஒரு சக்திக்கு பெயர் குரு என்று கூறப்படுகிறது. அந்த குருவுடன் ஏற்படக்கூடிய அந்த சம்பந்தமானது இரு நாட்டினுடைய ஒப்பந்தத்தை போன்றோ அல்லது இரண்டு பிஸ்னஸ் கம்பெனியினுடைய ஒப்பந்தத்தை போன்றோ அல்லது இரண்டு பார்ட்னர்ஷிப், அதை பார்ட்னராக இருக்கக்கூடியவர்கள் ஏற்படுத்துகின்ற ஒப்பந்தத்தை போன்றோ அல்லது கணவன் மனைவி என்று கூறப்படுகின்ற இந்த இரண்டு பேரும் கல்யாணத்தில் திருமணத்தில் இணையும் பொழுது ஏற்படக்கூடிய சம்பந்தத்தை போன்றோ அல்ல. அங்கே ஒப்பந்தமே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. சிஷ்யன் இருட்டிற்கு நிகரானவன், குரு வெளிச்சத்திற்கு நிகரானவர். இரண்டும் சந்திக்கிறதுனாக்கா அதுக்கு சம்பந்தமே கிடையாது, சந்திக்கவே முடியாது. ஆனாலும் அந்த சந்திப்பானது நிகழ்கிறது. ஏன்னு கேட்டால் அதுதான் குருவனுடைய கருணை, அதுதான் ஈஸ்வரனுடைய அனுக்கிரகம். சிஷ்யனிடம் இருட்டு என்கின்ற அஞ்ஞானம் இருந்தாலும் சிஷ்யனிடம் ஈஸ்வரன் என்கின்ற அந்த மாபெரும் சக்தியினுடைய அனுக்கிரகம் இருக்கிறது. ஈஸ்வரனை தண்ணீர் கண்டு இருக்கக்கூடிய அந்த குருவிடம் கருணை இருக்கின்றது. அதனால் தயா சிந்தோ அப்படின்னு சொல்லுவாங்க, கருணை கடன்னு சொல்லுவாங்க. அதனால குருவினிடம் இருக்கக்கூடிய அந்த கருணையானது சிஷ்யனை அஞ்ஞானத்துடன் ஏற்றுக்கொள்ளுகிறது. பிறகு சிஷ்யன் தகுந்த பாவனையுடன் அவருடன் தொடர்ந்து வாழும் பொழுது அதற்கு பேர் அந்தேவாசின்னு சொல்லுவார். அப்படி அந்தேவாசியாக இருந்து கொண்டு அவர் குருவோடு தொடர்ந்து அவருக்கு பணிவிடைகள் செய்து அவருக்கு சேவைகள் செய்து அவருக்கு வேண்டிய வகையில் உதவிகரமாக இருந்து பிறகு சாஸ்திரங்களை கேட்டு தெரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். அப்படி கேட்டால் அவர்கள் கொடுப்பாரா அப்படின்னா அது அடுத்த சப்ஜெக்ட். இவர் சரியாக இருக்கணும், ஸ்ரத்தையோடு பண்ணணும். அந்த காலத்தில் குரு என்ன பண்ணினாலும் அப்படியே சிஷ்யர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி ஸ்ரத்தையோடெல்லாம் இருந்த சிஷ்யர்கள்லாம் நாம் பார்த்துருக்கின்றோம். ஒரு இடத்துல ஒரு சாஸ்திரத்தில் நான் படித்தேன், அது ஒரு உதாரணமான வரக்கூடிய ஒரு கதை. என்னுடைய ஆச்சாரியர் தான் அது சொன்னார். அதாவது ஒரு சிஷ்யனை எரும மாடுன்னு திட்டார். யார்? குரு. ஏன்னா அவர் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பல தவறுகள் செய்திருக்கலாம். திட்டின உடனே அடுத்த முறை அந்த சிஷ்யன் வாயில் நுழையும் போது அவனால் நுழைய முடியல. எல்லாரும் ஏன்பா ஏன் தடுமாறுற, உள்ள வர வேண்டியதானே அப்படின்னு கேட்குறச்ச அவன் சொல்கிறான், இல்லை எனக்கு கொம்பு தட்டுதுன்னு இருக்கான். அப்போ எவ்வளோ ஒரு ஒரு அந்த சரணாகதி இருக்கணும். ஆனால் பகுத்தறிவுவாதிகளுக்கு அது எப்படி தெரியும்னு கேட்டால் மோட்டாள்கள் அப்படின்னு தோணும், மோட்டாள்கள் அப்படின்னு தோணும். ஆனால் அதுக்குன்னு தனக்குன்னு ஒரு கொடியை வச்சுண்டு தனக்குன்னு ஒரு கொள்கையை பிடிச்சிக்கிட்டு அதுக்கு தொங்கும். யார் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாலோ அவளுக்கு சிலையை வச்சுருந்து அவளை கும்பிடணும்னு தோணும். அதெல்லாம் தவறு கிடையாது. நான் எதற்காக சொல்லுகின்றேன் அப்படின்னா அவர்களும் நம்முடைய சகோதரர்கள் தான். இருந்தாலும் இது முட்டாள்தனமானு பார்க்கணும். குரு என்னை மாடுன்னு சொன்னோன்னே கும்போட பார்க்குற அந்த அந்த மனப்பான்மை கொண்டவன் குரு தத்துவமசி நீ பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எந்த மாதிரியான மாற்றம் நிகழும் பாருங்களேன். இதில் ஏமாற்றத்திற்கு ஒன்றும் இல்லை, போங்குன்னு ஒன்றும் கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய கர்ம பலனிலிருந்து விடுபடுத்துவதற்கு குரு கையாளுகின்ற விதம் இவைகள் எல்லாம். அது மாடுன்னு திட்டுறது ஒரு அன்பின் மிகுதியால் உரிமையில் திட்டியிருக்கலாம். அது இவனுக்கு ஒரு மாதிரி எடுத்து கடைசியில் அவர் அதை புரிஞ்சுண்டு அவனுக்கு தான் ஸ்பெஷலாக கவனம் கொடுத்து அவனுக்கு சொல்லி கொடுத்தார்னு சொல்லுவார். அப்போது இந்த சிஷ்யனாக மாற வேண்டும், அதை தான் சொல்லப்படுகிறது. இந்த ஞானம் என்பது நீ தகுதி உடைத்தவனாக உன்னை மாற்றினால் ஒழிய நீ 1000 வருடங்கள் எப்பேற்பட்ட குருவோடு இருந்தாலும் அது நடக்க. அதைத்தான் பகவான் சொல்லுகிறார், தத்வித்தி. நீ அந்த ஞானத்தை அறிய வேண்டும், பெற வேண்டும், உணர வேண்டும், அதில் நீ நிலை பெற வேண்டும் என்றால் நீ ஒரு குருவினை சரணடைந்து அவரிடம் பணிபுரிந்து சேவைகள் செய்து பரிப்பிரஷ்ன என கேட்கின்ற விதத்தில் சாஸ்திரத்தை கேட்டு சிரவண மனன நிதித்தியாசனங்களை நீ அனுபவிக்கும் பொழுதுதான் உனக்கு அந்த நிறைநிலையானது அமையும் அப்படின்னு சொல்லுகிறார். இதை நாம் தொடர்ந்து அடுத்த வகுப்பிலும் பார்ப்போம்.
எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லக்ஷ்மி கட்டாட்சங்களும் ஞான நிஷ்டையும் கைகூட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.